ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் புதினா கட்டு வாங்கினதுலேருந்து அந்த குச்சி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, புதினா தான் நமக்கு பெருசாக வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த குச்சிங்களை எடுத்துகிட்டு முள்ளங்கி, இதில் ஒரு முள்ளங்கி இருந்துச்சு. முள்ளங்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் அந்த புதினாவை நட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வெயில் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லவே முடியாத அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பெருசாக எதுவும் புதுசாக விதை போடவோ நாற்று நடவோ கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இருக்கிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் சீனி அவரைக்காய் இருக்குது, கொஞ்சம் மிளகா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை மட்டும் வளர்ந்த நாற்றை மட்டும் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மே 2 மாதம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறத மட்டும் காப்பாற்றிக்கிட்டு, இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இருக்கிறதுலேருந்து வர காய்களை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பேசாமல் இருக்கணும். இந்த புதினா குச்சி இருந்ததுனால சரி இதை ட்ரை பண்ணுவோம். எப்படினாலும் இந்த பக்கெட் சும்மா தான் இருக்க போகுது. புதுசாக எதுவும் இதில் போட போகிறதில்ல. சரி, அட்லீஸ்ட் புதினா வருதான்னு பார்ப்போன்னு ஒரு ட்ரைக்காக நான் இதை நட்டு வைக்கிறேன். ஸோ இதுவும் நமக்கு ஷுவராக வளருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வீக்லி நமக்கு எப்படினாலும் புதினா தேவைப்படுது. நானும் புதினா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் நல்லா முதல்ல வர வைக்கணுன்றது நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் புதினா மேக்ஸிமம் எனக்கு வந்ததே இல்லை. நிறைய பேர் அவ்வளோ செழிப்பாக புதினா வளருது, மல்லி வளருதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ புதினா, மல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 4மே பெருசாக கை கொடுக்கல. ஆனால் இப்போ தான் கருவேப்பிலை தழுத்துட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான் நமக்கு எது வரலையோ அதை நம்ம வர வைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் இது 4யுமே ஃபஸ்ட்டு நம்ம மெதுவாக ட்ரை பண்ணி நமக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் புதினாக்குன்னு வித்தியாசமான அளவுள்ள ஒரு பக்கெட்டு, கீரை போடுற க்ரோ பேக் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ரை தான். ஸோ கருவேப்பிலை வளர்கிறத ரொம்ப நல்லபடியாக நம்ம காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும், மல்லி 2-3 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன், கொத்தமல்லி இலை. ஆனால் வரவே இல்லை. விதையோட குவாலிட்டி சரியில்லையா இல்லை ரொம்ப நாள் ஆன விதையான்னு தெரியல. ஸோ அதுவும் நமக்கு வரல. ஸோ இன் ஃப்யூச்சர் மேக்கு அப்புறம் இந்த 4ம் நமக்கு மாடியிலே கிடைக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அது நம்மளோட டார்கெட் ஆஃப்டர் ஜூன். ஸோ இருக்கிற குச்சி எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அடியில் இருக்கிற குச்சி எல்லாத்தையுமே நம்ம நட்டு வைக்கிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் எதுவுமே இல்லை. வளரணுன்னு இருந்தால் கண்டிப்பாக வளரும். ஸோ பார்க்கலாம். நம்மளும் நம்மளோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்துச்சுன்னா வாவ் மன்மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.